வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் கிரியேட்டர் இப்போ புதுசாக யூடியூப் வந்தவங்க, சோஷியல் மீடியா வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு 750 சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தமே நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பிடிச்சிருக்கோ இல்லையோ எல்லாமே ஒரு செகண்ட் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்காது. பட் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளோட எஃபர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போட்டிருப்போம். ஏதோ எதுக்காக எப்படியாச்சும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக போட்டிருப்போம். அது ஒரு பாகங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு வருஷங்களாக இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கான ஒரு டர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எப்போ வரும் ப்ரோ அப்படிங்கிறதுலாம் யாராலையும் அந்த இடத்த ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எப்போதும் வரலாம், ஒரு வருஷத்துலேயும் வரலாம், ஒரு சில பேருக்கு 2 வருஷத்துலேயும் வரலாம், ஒரு சில பேருக்கு 3, 4, 5 போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நானும் எனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கிறாலும் சரி, விருப்பம் இல்லைனாலும் சரி, நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், எனக்கு நல்லதுன்னு தோணுது, ஆனால் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு யாராவது யோசிச்சு பண்ணுறீங்க. ஒருவேளை எனக்கு ரிசல்ட் வரலைன்னா என்ன பண்ணுறதுக்கோ அப்படின்னு கேட்டால் நான் வந்து திரும்பியும் ட்ரை பண்ணி தான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரைங் மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனண்டான ஒரு விஷயம். ஏன்னா அதை தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணணும். எனக்கு 2 மாதம் 3 மாதம் மாதத்துலேயே வெறும் வாரத்துலேயே வெறும் நாட்கள்லேயே நான் வந்து பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டி. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பிடிச்சிருந்தது, 2 விஷயம் தான். ஒன்றும் பிடிச்சிருக்கும், இன்னும் பிடிக்காம செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக, ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. மேபி பிடிச்சிருந்துன்னா சூப்பர். மாதம் கிடையாது, வருஷ கணக்கில் கூட நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரிசல்ட்டே வரலாம். ஒருவேளை ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துக்க கற்றுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு, அதாவது எந்த விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு விருப்பத்தை வர வைங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வைங்க. மேபி வந்ததுன்னா பெட்டர், வரலை அப்படின்னா அது உங்களுக்கானது கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிசல்ட் கண்டிப்பாக வரும்.